ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமினேஷன் பார்த்தோன்னா ஒரு அப்டேட் தாங்க. ஸோ இந்த அப்டேட்டை கேட்டுட்டு தயவு செஞ்சு காண்டாவாதீங்க, சிரிக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது எதுவுமே பண்ணாதீங்க, ஏன்னா அந்த மாதிரி ஒரு அப்டேட் தான் இது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து இப்போது சொல்லியிருக்கிறாங்க, சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் போலீஸ். ஸோ இவங்க தான் வந்து ஆக்சுவலாக இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 1058 போஸ்டிங்கில் யாரெல்லாம் வந்து ஃப்ராட் தனம் பண்ணாங்களோ அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் போலீஸ் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஒன்று ஃபைல் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி எதனா ஒரு ஃபவுல் ப்ளே நடந்திருக்கா, எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி எதனா வந்து ஊழல் நடந்திருக்கா, ஃபவுல் ப்ளே நடந்திருக்கா, அதை கொஞ்சம் செக் பண்ணி நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுங்கள் பிப்ரவரி 20 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி தானே ஃபவுல் ப்ளே நடக்கும், அது எப்படி எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் ஃபவுல் ப்ளே நடக்கும்? துட்டு வாங்கிட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் பண்ண போகிறானுங்க, துட்டு வாங்காமல் எவனும் பண்ண போகிறதில்ல. இதை வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு இருக்கிறாங்க. என்னவோ பிப்ரவரி 20 வந்து இந்த மாதிரி இவர் சோஃபார் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காரோ அந்த ரிப்போர்ட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபவுல் ப்ளே நடந்திருக்கா எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் ஃபைல் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், பிப்ரவரி 20 தான் அந்த ரெஸ்பெக்டட் ஆஃபீஸர் வந்து அவர் போயிட்டு இந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு அப்படின்னா ஃபர்தராக என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஒன் மோர் திங், சின்ன ஒரு விஷயம் எதனா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட் ஒரிஜினல்லாம் வந்து எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுங்க. ஓஎம்ஆர் ஷீட் இவங்களே தான் வந்து சேஃபாக வச்சுருக்கிறதாகவும், அண்ட் ஸ்கேன் காப்பீஸ் மட்டும்தான் வந்து இந்த அவுட் சோர்சிங் ஏஜென்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்றது பிப்ரவரி 20 தெரிய வரும். அவர் அந்த ஆஃபீஸர் சப்மிட் பண்ணுற ரிப்போர்ட்டை வச்சு என்ன ஃபர்தராக டெசிஷன் வருதுன்ட்டு. மோஸ்ட்லி ரீசிவி நடக்குமா இல்லை ரீ எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலாக எது பாசிபிள்? மனசாட்சிப்படி நம்ம சொல்லிடலாம், நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி இவனை தப்பு பண்ணியிருக்கான், இவனை தூக்குன்ட்டு. ஆனால் ப்ராக்டிக்கல் படி அது முடியுமானான்னு தெரியல. ரமணாவில் வர ஆஃபீஸர்ஸ் மாதிரி யாருன்னா தன்னுடைய வேலையை லீவ் போட்டுட்டு அப்படிலாம் அந்த ரமணா படத்தில் அந்த கான்ஸ்டபிள் பண்ணுவார், அந்த மாதிரிலாம் பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களான்னு தெரியல. அப்படிலாம் இருந்தால் தான் 100 பேரோ 200 பேரோ 300 பேரோ எவனெல்லாம் ஊழல் பண்ணியிருக்கானோ பிடிக்க முடியுமே தவிர, மற்றபடி எக்ஸாக்டாக எல்லாரையுமேலாம் பிடிக்கவே முடியாது. நம்மளே இவ்வளோ யோசிக்கும் பொழுது, காசு வாங்கினவன் அவன் எந்த இடத்துல உட்காந்துருக்கிறவன், அவனுக்கு எவ்வளோ கிரிமினல் மைண்ட் இருக்கும் அவனுக்கு, அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட்லாம் கிடையாது, இவன் ஊழல் பண்ணியிருக்கான்ட்டு. இப்போ இவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கோர்ட்லாம் இவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா, அவன் படித்தவன், மேதாவி, எங்கே இருக்கிறவன், எப்படி கிரிமினலாக மைண்ட் அவன் யூஸ் பண்ணுவான், எப்படி காயை நவுத்துவான், அப்படியே மாட்டினாலும் இவன் வரைக்கும் தான் மாட்டணும், அவனுங்க வரைக்கும் தான் மாட்டணும்ட்டு முன்னாடியே எல்லாம் அமௌண்ட் செட்டில்மெண்ட் அது இது நடந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம எவ்வளோ படத்தில் பார்க்குறது தானே. பார்ப்போம் பிப்ரவரி 20. இப்போவே இவங்க இதை தான் சொல்லியிருக்கிறாங்க, ஃபவுல் ப்ளே எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நடந்திருக்கானன்றதை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. ஃபவுல் ப்ளே காசு கொடுத்தா தான் தோசையே வாயில் வைப்பான், காசு வாங்கிட்டு தான் எக்ஸாமினேஷனில் மார்க் இது பண்ணியிருக்கிறான். ஸோ பார்ப்போம் பிப்ரவரி 20 என்னன்ட்டு. ஸோ அதாங்க, தேங்க்யூ ஸோ மச்.